கூறியவர், வாக்குறுதியை காப்பாற்றும் வாய்மையாளர் அவர். சில தமிழ் அறிஞர்களை தமிழ் கடல் என்பார்கள். இவர் ஒரு அரபிக்கடல். அகத்தை அழகுபடுத்தும் ஆன்மீக பேச்சாளர் அவர். இறைமலை ஓதுவதிலே இன்பம் கண்டவர் அவர். நூற்றுக்கணக்கான உயிர்களை கொண்டவர், அல்லாவை முன்னோக்க வைத்தவர் அவர். அவர்தான் எங்களுடைய உஸ்மானியா மதரசாவுடைய நாதர் பெருந்தகை ஆன்மீக பேரொளி ஹஜ்ரத் ஷிப்லா அவர்களை 21ஆம் நூற்றாண்டின் ஆன்மீக வளர்ச்சி என்ற தலைப்பினை உரையாற்றவும், தன்னுடைய ஆன்மீக சேவையாலும் துவாவாலும் ஆன்மீக வளர்ச்சியை போக்கி ஆன்மீக திரட்சியை உருவாக்கவும் அன்போடு அழைக்கிறோம். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah, nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا. صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ونريد أن نمن على الذين استضعفوا في الأرض ونجعلهم أئمة ونجعلهم الوارثين. صدق الله مولانا العظيم. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم: إنما ينصر الله هذه الأمة بضعيفها بدعوتهم وصلاتهم وإخلاصهم. صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. அவர் உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹ்வின் மகத்தான பேரருளால் இன்றைய தினம் எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி மிகைத்திருக்கிற தினம். பல பல காரணங்களால் சந்தோஷம் அடைவதுண்டு. உன் தாய் உன்னை பெற்றெடுத்த நாட்களில் எல்லாம் மிகச்சிறந்த நாள் எது என்று கேட்டபோது சஹாபிகள் சொன்ன பதில்கள் ஹதீஸை பருவார்கள்.
வழிமாறுகள் சொன்ன பதில்கள் ஹதீஸில் வரலாற்றில் பதிவாகிறார். உன் தாய் உன்னை பெற்றெடுத்த நாட்களில் எல்லாம் மிகச்சிறந்த நாள் எது என்று கேட்டபோது எங்கள் உஸ்தாத்மார்களுக்கு நாங்கள் சொன்னோம், நாங்கள் ஆலிமாக சனது பெற்ற நாள் என்றோம். ரொம்ப மகிழ்ந்து போனார்கள் உஸ்தாத்மார்கள். இன்றைக்கு அதற்கடுத்து நாங்கள் பெறுகிற மகிழ்ச்சி, நாங்கள் பெற்ற எங்கள் ஆன்மீக பிள்ளைகள் சனது பெற்று இங்கே சங்கமமாகி உஸ்தாதுமார்களுக்கு முன்னால் வண்டியிட்டு பாடம் படித்ததை போல் இன்றைக்கு அவர்கள் மேடையை அலங்கரித்து சமூகத்தினுடைய எதிர்காலத்தினுடைய நலனுக்காக தங்களை உண்மையிலேயே அர்ப்பணிக்கிற ஒரு நல்லதொரு நிகழ்வுதான் எங்கள் உஸ்மானி ஆலிம்களின் பேரவை நடத்துகிற சிறப்பான இந்த நிகழ்வு. நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். அல்லாஹ் இந்த சந்தோஷத்தை தொடரச் செய்வானா. நமது பிள்ளைகள் எப்போதுமே விண்ணின் தாரகையாக அவர்களை விழுகச் செய்வானாக. எங்கெல்லாம் அவர்களை பணி தொடர்கிறதோ இன்னும் தொடரச் செய்வானாக. ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி அவர்கள் அசைவதை மாத்திரம் இறைவன் நிறுத்திவிடாமல் அவர்களுக்கு பின்னால் சமூகத்தையும் நடைபோடச் செய்வானாக. வாழ்விலும் வாழ்வாதாரத்திலும் வர்க்க செய்வானாக. சங்கமித்தவர்களே, அல்லாஹ்வின் மிகப்பெரிய அருள், பலத்தை கொண்டு பல பேர்களை கண்ணியப்படுத்துவான் ரப்பு, பலவீனத்தை வைத்தும் பல பேர்களை கண்ணியப்படுத்துவான். பலம் எவ்வளவு அவசியமோ பலவீனமும் பரக்கத் என்றார்கள் நபிகள் நாயகம். இன்னல்லாஹ் யுஹிப்புல் முஃமினுல் கவி என்கிறார்கள். அல்லாஹ் பலமுள்ள மூமினை நேசிக்கிறான். பலமுள்ள மூமினை அல்லாஹ் நேசிக்கிறான். பலம் எங்கெல்லாம் இருக்கணும். அது என்ன பலம்? ஹதீஸிலே சொல்லப்பட்ட அந்த பலம் மூமினுல் கவி, அது என்ன பலம் என்று கேட்கிறார்கள் நம்முடைய ஹதீஸினுடைய விரிவுரையாளர்களும் பெருமக்களும். உடல் பலமா மனபலமா? உடல் பலமும் தேவை, மனபலமும் தேவை. இதற்கு மேல் அவர் வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் உடைந்து விடாமல் நிமிர்ந்து நிற்கிற சக்தி வாய்ந்த அவர் கொண்டிருக்கிற நம்பிக்கையின் பல முக்கியம் என்று இருக்கிறார்கள். அல்லாஹ் அந்த பலத்தை எல்லாரும் நசீபாக்குவானா. பலவீனமும் பாக்கியம் என்றார்கள். நாம் சொல்கிற ஒரு வார்த்தை அல்லாஹ் சந்தோஷப்படுத்தி விடுகிறார். ஒரு செயல் அவனை திருப்திப்படுத்தி விடுகிறார். இதா தக்கல்லம அல்-அப்து பிகலிமத்தின் மின் ரிஸ்வானில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ். அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஒரு வார்த்தை ஒரு மூமின் பேசி விடுகிறார். பேசுற போது திட்டமிட்டு தான் பேசல, நல்ல கவனிக்கணும். இன்றைக்கு நாம் இது மாதிரியான ஒரு வாழ்க்கைக்கும் தயாராக நமது ஆன்மீக பலம் மிக முக்கியம். எல்லா வகையிலும் நாம் நம்மை அடகுபடுத்துவர். ஆன்மீகத்திற்கு 1000 பொருள் இருக்கு. இங்கே நான் நேரத்தின் அருமை கருதி ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னை சுற்றியே அவருடைய அசைவுகள் இருக்கிறது. தன்னை சரி பண்ணுவதிலும் தன்னை இறைவனோடு ஒப்படைப்பதிலும் சீரான ஒரு சூழலை அமைப்பதிலும் பரிசுத்தமான ஆன்மாவை உண்டாக்குவதிலும் மொத்த வார்த்தை அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை கொடுக்கிறது என்று சொல்லல ரசூல். அவரை சொர்க்கத்தில் கொண்டு உட்கார வச்சிருந்தார். ஒரு அடியான் பேசுகிற ஒரு வார்த்தை கலிமத்தன் ரிதுவானில்லாஹ், அது அல்லாஹ்வுடைய பொருத்தமான ஒரு வார்த்தை. அது என்ன திட்டமிட்டு அவர் பேசல. லா யுல்கி லஹா பாலன், ஹதீஸுடைய வாசகம். லா யுல்கி லஹா பாலன், அந்த வார்த்தையை சொல்லணுங்கிற திட்டம்லாம் இல்ல, மனசுல கூட அப்படி எண்ணமெல்லாம் ஏற்படல. கவனத்தை கூட அங்க போடாம அங்க வைக்காம யதார்த்தமா ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தை அல்லாஹ்வுக்கு திருப்தியாகி விட்டது. அதை கொண்டு அல்லாஹ் அவரை எங்கோ உயர்த்துகிறான். எப்படி உயர்த்துவான்? அவரை வைத்தே உலகத்தின் காரியத்தை அல்லாஹ் நடத்துவான். அல்லாஹ் நம்ம எல்லாரும் தௌஃபீக் செய்வான். நான் பேசுகிற ஒரு வார்த்தைக்கும் இத்தனை மதிப்பு இருக்கிறது. நல்ல சொற்கள் என் நாவாக வேண்டும், நல்ல சொற்கள் என் பழக்கமாக வேண்டும். இது பயிற்சி எடுத்து வருவதில்லை. கவனமே இல்லாமல் நான் பேசினாலும் நல்ல சொல்லாக இருக்க வேண்டும். ஆன்மீகத்தின் அழகு என்றால் ஆன்மீகத்தின் அழகு
தப்பான கெட்ட வார்த்தை நாவல வந்துட்டுன்னா அல்லாஹ்வுடைய பிரியம் உனக்கு கிடைக்காம போயிடுங்க. ஒரு தப்பான வார்த்தை அல்லாஹ் பிரியப்படுறது இல்லை. நான் ரப்ப அடையணுமே, அவரை நோக்கி பயணிக்கிற இந்த பயணம் நான் ஒரு பெரிய ஆழமான ஆன்மீகத்தை நான் பேசல. என் நிகழ்வு வாழ்வும் நடக்கும் நிகழ்வுகளிலும் நான் சொல்லுகிற சொற்களும் எப்போதுமே அழகாக ரொம்ப கவனம் வைக்கணும். சில பேர் விளையாட்டுக்கு கூட கொஞ்சம் தப்பான வார்த்தைகளை பயன்படுத்திடுவாங்க. என்னுடைய சக்திக்கு மீறி கூட அந்த தப்பான வார்த்தை வெளியாகக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்னு அல்லாஹ் எருமாவுதா அல்லாஹ் உன்னை உயர்த்துவாங்க. அந்த உயர்வு எவ்வளவு தூரம் ஹதீஸ்ல கூட விளக்கம் இல்லை. ஹதீஸ்ல கூட விளக்கம் இல்லை. உயர்த்துவான், அவ்வளவுதான். என்ன உயர்த்துவான்? தரஜாத்துன்னாங்க. அந்த தரஜாத்தை ரசூல் சொல்லும்போது பன்மையா சொல்றாங்க. பல படித்தரத்தை உயர்த்துவான். சூஃபிகள் சொல்வார்கள், உன்னை அவன் எங்கு எல்லாம் கொண்டு நிறுத்தினால் உன்னால் பல பேர் பயனடைவார்களோ அங்கெல்லாம் கொண்டு நிறுத்துவான். உன்னை எங்கெல்லாம் நிறுத்தினால் உன் துன்யாவும் மறுமையும் சுகமாகுமோ அங்கெல்லாம் நிறுத்துவான். வார்த்தை நடப்பாக, நிகழ்வாக, இயற்கையாக சும்மா பேசினாலும் அது அழகாக இருக்குமா? கவுலும் மஅரூஃபுன் கைரும் மின் ஸதகத்தின் யத்பஉஹா. அதான் கொடுத்து சொல்லிக் காட்டி அழைப்பதை விட ஒரு நல்ல வார்த்தை முசாபத்து நீ பேசினாலும் அதுதான் பாக்கியம் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொன்னார். அதே போல நல்ல எண்ணம், ஆன்மீகத்தின் துவக்கம் இதுதான். நல்ல எண்ணங்கள். இன்றைக்கு நாட்டிலே மிகப்பெரிய சமூகத்தை இந்த வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வர முயற்சிக்கிறோம். ஆனால் பல பேர் சின்னம் சிறிய காரியங்களில் அவர்கள் விலகி போய் கொண்டே இருக்கிறார். நாங்கள் முரீதுகளுக்கு கொடுக்கிற பல்வேறு பயிற்சிகளில் அவர் சிந்தனையிலும் மூச்சிலும் அல்லாஹ்வை ஓட விடுகிற ஒரு பயிற்சி இருக்குது. மூச்சு பூரா அல்லாஹ் ஓடும். மூச்சு உள்வாங்கினாலும் அல்லாஹ், வெளியே விட்டாலும் அல்லாஹ். அப்படி எல்லாம் பயிற்சி கொடுக்கிற அழகான வழிமுறைகள் தரீகாவில் இருக்கிறது. அந்த வழிமுறைகளை எழுதுகிற பெருமக்கள் கூட அதற்கு பின்னால் ஒரு செயல்களில் அதன் அழகு வெளிப்பட வேண்டும் என்கிறார். வெறுமனே இருக்கிற மூச்சு அல்லான்னு விட்டுட்டு உன்னுடைய சொற்கள் அழகில்லை என்று சொன்னால் அப்போதும் நீ போகும் பாதை தடைபட்டு விடுகிறது என்கிறார்கள். அடுத்து நமது சிந்தனையும் நமது எண்ணங்களும் அழகாக. எப்பவுமே தப்பான எண்ணத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. எதிலும் யாரும் மீது எப்போதுமே நல்ல எண்ணம். இமாம் கசாலி ஒரு செய்தி எழுதுவார். நானே வியந்து போனேன். ஒருவர் பஞ்ச காலத்தில் கடந்து போனார். மிக பிரமாண்டமான மணல் குவியல். அது ஒரு மலை, மலை போல் குவிந்திருக்கும். அந்த வரலாற்றை இமாம் கசாலி அந்த இடத்துக்கு போற போது அவர் நினைக்கிறாரா மனசுல, இந்த மணல் குவியலும் மழையும் உணவாக இருந்தால் எல்லாருக்கும் நான் பங்கு வச்சு கொடுத்துருவேனே அப்படின்னு மனசுல நினைச்சார். அடுத்த நிமிடம் அல்லாஹ் அன்று வாழ்ந்த நபியை கூப்பிட்டு வகி அறிவித்தான். அன்குல்லஹு, அவரிடத்தில் சொல்லுங்கள், அந்த கபில்து சதகதஹு, அவர் கொடுத்த இந்த தானத்தை தர்மத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். ஒரு பைசா செலவுக்கு கொடுக்கல, ஒரு மிஸ்கினுக்கு அவர் கொடுக்கல. அவர் உள்ளத்தில் வந்த அந்த எண்ணம். பஞ்சத்திலும் பசியிலும் மக்கள் வாடி வதங்கி போயிருக்கும் இந்த காலம். இந்த மலைகள் எல்லாம் உணவாக இருந்தால் எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துருவேன்னு நினைச்சார். அந்த எண்ணமும் அந்த மலையே மண்ணையே உணவாக்கி அவர் கொடுத்ததா எழுதிட்டேன். அடுத்து சொன்னார், அவருக்கு நான் நன்றி சொன்னதாக சொல்லுங்கள். யார் யாருக்கு நன்றி? நான் என் ரப்புக்கு நன்றி சொல்லணும். நல்ல எண்ணம் வாழ்க்கையானால் ரப்பு உங்களுக்கு நன்றி சொல்லும். இதான் ஆன்மீகம். இதற்குள் நீங்கள் வந்தால் உங்களுக்கு பாராட்டு மக்களால் மாத்திரமல்ல, காலித்தால் பாராட்டு, ரப்பே பாராட்டும் இடம். அவருக்கு நான் நன்றி சொன்னேன் என்று சொல்லுங்கள். எண்ணங்கள் அழகாக, செயல்களும் அழகாக. எந்த ஒரு செயலும் 4 பேர் முகம் சுளிக்கிற மாதிரி செய்யக்கூடாது. இது தப்புன்னு இன்னைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதெல்லாம் இல்லை. எது தப்புன்னு நமக்கு தெரியும். அதுல போய் நம்ம ஈடுபடுவதா?
உங்கள் சொற்களை அழகாக்குவதை போல், எண்ணங்களை அழகாக்குவதை போல் செயல்களை அழகாக்குங்கள். சின்ன செயலும் அது அழகாகும் என்று சொன்னால் அதற்கு அல்லாஹ் கொடுக்கிற பரிசு மிகப்பெரிய. நல்ல செயல்களுக்கு அல்லாஹ்வே பரிசு என்கிறார். நானே பரிசாக மனதுகிறேன் என்கிறார். எனவே நமது செயல்களுக்குள்ளாலும் சொற்களுக்குள்ளாலும் எண்ணங்களுக்குள்ளாலும் மாசுதன்மைகள் வராமல் நம்ம கவனத்தை எடுக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் நம்முடைய அனைத்து செயல்களிலும் நம்ம நப்சுக்கு ஒரு பங்கு இருக்கு. பெரிய பாடம் நேரம் எனக்கு தெரியும், ரொம்ப சுருக்கமான நேரத்தில் முடிச்சிடும். நப்சுக்கு ஒரு பங்கு இருக்கு. நப்சு பொதுவா எதை செய்தாலும் அது முதல்ல பசி ஆற நினைக்கும். நம்ம பசி ஆறணும். நம்ம பசி ஆறினாதான் இங்க தெம்பா இருக்க முடியும். நப்சு தெம்பாகணும்னா பசி ஆற நினைக்கும். நப்சு சின்ன பிள்ளையா இருக்கிறதுல இருந்து பெரிய மனுஷனா வர்ற வரைக்கும் அதுக்கு பசி இருக்கும். நான் ஒரு நல்ல செயல் செய்தாலும் அதை சமுதாயத்திற்காக அல்லாவுக்காக செய்வேன். அதுல கொஞ்சம் அது பசி ஆகும். லேசா ஒரு புகழோ ஒரு பெருமையோ கிடைச்சிருந்தா அது ஒரு திருப்தி வரும். அது கிடைக்கிறதுக்கு என்ன வழியில தேடும்? அது ரகசியமாகவும் தேடும், ஒரு வகையில வெளிப்படையாகவும் தேடும். எல்லாருக்கும் சொல்றேன், நமது செயல்களுக்குள்ளா, எண்ணங்களுக்குள்ளா, சொற்களுக்குள்ளா நடக்கிற அத்தனை அழகும் அது அப்படியே பாதுகாக்கப்பட்டு அவன் எல்லையில்லாத படித்தரங்களில் கொண்டு உங்களை நிறுத்துவேன் என்று சொன்னான் இல்லையா, அந்த இடத்துல போய் நான் நிற்பதற்கு நப்சு இடம் கொடுக்க. நப்சுக்கு ஒரு ஆசை, அது பசி தணிக்கணும். இமாம் முஸ்லி சொல்வார், ஒரு நப்சு தப்திஃபுல் இந்த உமிழ்வு ஷப்பாடா உங்க குழந்தை பால் குடிக்கும் போது அதுக்கு பாலாசை இருக்கும். பாலாசை இருக்கும். ஒரு வயசுல, 2 வயசுல, 3 வயசுல, 5 வயசுல பால் குடிக்கணும்னு ஆசை இருந்துகிட்டே இருக்கும். அது பிள்ளை தானே, ஆசைப்படத்தானே செய்யும். இல்ல, பிள்ளைகளின் ஆசையை கற்பனை. 2 வயசுல அல்லாஹ் சொன்னான், ஒருபாலி தாத்து இவங்க அவ்வளவு அவளே பிள்ளைக்கு 2 வயசு தான் பால் கொடுக்கணும். அது 2 வயசுக்கு மேல கொடுக்க வேண்டாம். பிள்ளை நிப்பாட்டு மணிப்பாங்க, அதை கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா தாயி அந்த ஆசையை கட் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க, அது மீண்டும் மீண்டும் ராத்திரி அழுகும். தன்னுடைய மார்புல ஏதாவது கசப்பான பொருளை தடை விட்டுருவாங்க. அப்போ அந்த 2 நாள் அந்த புள்ள போய் முட்டி கடைசியில 2வது கொடுக்க போனா வேண்டாம்னு சொல்லிடுவோம். ஒரு கசப்பை கொடுத்து ஆசையை கட் பண்ற இமாம் மூசிலி சொல்லுவார், ஒரு நப்சும் குழந்தையை போல் சிறுபிராயத்தில் பால் குடி நீ மறக்கடிக்காவிட்டால் அது எல்லா காலத்திலும் இல்லை வாலிபமானாலும் பால் குடி ஆசையிலேயே வாலிபமாகும். வாலிபத்தில் கூட அந்த ஆசை இருக்கும். எனவே நான் செய்கிற அழகான செயல்களும் அழகான நிகழ்வுகளும் எண்ணங்களும் வார்த்தைகளும் அதை பாதுகாக்க வேண்டிய கடமையும் ஆன்மீகத்தில் பெரிய பொறுப்பு. அது எல்லாம் செய்து இதுக்கு கொஞ்சம் பசியான இடம் கொடுத்துட்டோம் வைங்க, அது ஏதாவது ஒரு 4 பேருடைய நல்ல புகழும் வாழ்த்துக்களும் கிடைச்சி அதை வச்சு சமாதானம் ஆகிட்டு போயிடும். நான் எந்த உயர்ந்த தரஜாவுக்கு போய் உலகத்தை எனக்கு முன்மாதிரியாக மாத்தணுமோ அந்த தரஜாக்குள்ளதான் நுழைவடியா மாற்றணும். அவர் செய்தி சொல்வது எல்லாரும் கவனமா கேட்கணும். கடந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு பேரரசர், அவருக்கு ஒரு ஆசை வந்துச்சு. பிரம்மாண்டமான ஒரு பள்ளிவாசல் கட்டாங்க. எப்படி கட்டணும்? இன்றைய காலத்தில் எங்கும் இல்லாத ஒரு பள்ளி. அது எல்லா வகையிலும் பிரமாண்டம். கட்டிட கலையால் பிரமாண்டமான பெரும் பள்ளியால் எங்க போனாலும் இந்த பள்ளியை பற்றி பேசப்படாது. ரொம்ப பெரிய பிக்கரும் சிந்தனையும் திட்டமிட்டார், ஏற்பாடு செய்தார். அந்த அமைச்சரை கூப்பிட்டு சொன்னார், அவர் பெரிய பள்ளி கட்டணும். அவர் உடனே சொன்னார், மண்பனா இல்லாய் வைத்தன் வனல்லா உலகு வைத்தன் வில் ஜன்னா. அல்லாவுக்காக ஒரு வீடு கட்டணும், அல்லா உங்களுக்கு ஒரு மாளிகையை கட்டுவான். ஒரு ஹதீஸ் அப்படி வரும், வனல்லா உலகு கசரன் வில் ஜன்னான்னு வருது. அல்லா ஒரு மாளிகையை கட்டிடுவான். அல்லா நம்ம ஹயாத்தில் அவனுக்காக ஒரு மஸ்ஜித் கட்டதோ சொல்லுவான். நல்லா கேட்டுக்கிட்டே இருக்கு, அந்த வாய்ப்பு ஒண்ணு கொடுத்துரு. அதை வச்சாவது சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கிடைக்கிறவே. அது ரசூலுடைய ஹதீஸ். பெருமானார் சின்ன குருவி கூட இருந்தாலும் பரவாயில்லப்பா கட்டுனாங்க. அவர் சொன்ன பிரமாண்டமான மஸ்ஜித் கட்டுறாங்க. இந்த மண்ணில் வாழ்ந்த பேரரசர் அந்த பள்ளி மாதிரி ஒரு பள்ளி இருக்கக்கூடாது. என் மரணத்திற்கு பின்னால் பேசப்பட வேண்டும், நான் இப்படி பள்ளி கட்டி வைத்து விட்டார் என்று அந்த பள்ளியை கட்டி முடிச்சிட்டு பிரமாண்டமான வர்ணனையில் என் பேர் அங்க பதிக்க, அந்த முகப்புல என் பேரை பதிக்க.
ஒரு ஆசை. அமைச்சர் ஏற்பாடு பண்ணார். உலகத்தின் பல நாடுகளில் இருந்து சிற்பக்கலைகளினுடைய பேரரசர்கள் எல்லாம் பெரும் ஆசான்கள் எல்லாம் வரவழைக்கப்பட்டு அத்தனை கலைநயத்தோடு அந்த பள்ளி கட்டி முடிக்கப்படுது. மன்னர் வந்து பார்வையிட்டார். அந்த பள்ளி அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது. தன் துணைவியாரிடத்துல வந்து சொல்றார், மறுநாள் ஏற்பாடு என்ன, அங்க பேரை பதிக்கணும். அவர் பேர் அழகாக கல்வெட்டுல பதிச்சு மேல தூக்கிட்டாங்கன்னா அதை வந்து அதை பார்க்கிறார். பார்த்துட்டு ஆஹா ஆஹா, எல்லா புகழும் இறைவனுக்கு, இந்த பேர் கியாமத்துக்கு இருக்கும், உலகத்தில் மக்களால் நான் மதிக்கப்படுவேன் சொல்லிட்டார். நடந்துட்டு ராத்திரி போய் படுக்கிறார். இரவுல படுத்துட்டு விடிய காலம் பதறி எழுந்திருக்கிறார். பதத்தோடு எழுந்திருக்கிறார். என்ன இவ்வளவு பதட்டம் அப்படின்னு கேட்கிறாங்க பேரரசி. என்ன இவ்வளவு பதட்டம்? இல்ல, வானத்திலிருந்து 2 மலக்கு வந்தாங்க. வந்த 2 மலக்கும் என் பேர் பதிக்கப்பட்ட அந்த பலகையை அழிச்சிட்டு அந்த பலகையை நோக்கிட்டு இன்னொரு பலகையை கொண்டு வச்சாங்க. அந்த பலகையில ஒரு பெண்மணியினுடைய பேர் பதிக்கப்பட்டிருக்குது. அதுல ஒரு மலக்கு சொல்றாங்க, இந்த பலகை இனி வேண்டாம், இந்த பலகை இருக்கட்டும்ங்கிறாங்க. நான் இவ்வளவு பிரம்மாண்டமா கட்டி என் பேரை பதிச்சு கியாமத்துக்கு என் பேர் இருக்குன்னு நினைச்சேன். அந்த பலகையை தூக்கிட்டு 2 மலக்கும் அந்த பலகையை அழிச்சிட்டு இன்னொரு பலகையை ஒரு பெண்மணி பேரை வச்சு பதிச்சு வச்சுட்டாங்க அப்படின்னு அவர் துடிக்க, அவர் வீட்டு அந்த பெண்மணி பேரரசு சொன்னாங்க, அப்படியெல்லாம் இருக்காது, அது நீங்க ஏதோ இல்ல கனவுக்கு விளக்கம் வேணும். அது உடனே அதிகாரியை கூப்பிட்டு பாருங்க என்ன போர்டு இருக்கு, பார்த்தா இவரு பேரு தான் இருக்கு. அடிக்கிற கனவு அப்படி ஒரு கனவு. உடனே கனவுக்கு தாற்பயம் சொல்றவங்களை கூப்பிட்டு கனவுக்கு விளக்கம் கேட்கிறார். கேட்ட போது அவங்க சொன்னாங்க, அவகாசமாகலாம், இதெல்லாம் வந்து தூக்கத்துல சில பேருக்கு அப்படி எல்லாம் உண்மையினால் நடக்கும், அதெல்லாம் உண்மை இல்லை, நீங்க செய்த தியாகத்திற்கு அப்படி எல்லாம் யாரும் மாத்திலாம் எழுத முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. 2வது நாள் படுக்கிறார். 2வது நாள் அதே கனவு. 2 மணிக்கு வந்து அப்ப அவர் சொன்னார், அந்த பெண்மணி பேர் என்னன்னு கேட்டாங்க. எனக்கு தெரியல, பதட்டத்தில் இருந்தேன். இன்னைக்கு நாள் அதே கனவு வந்துச்சு. அப்பவும் அவர் கவனிக்கல. 3வது நாள் காலையில் எழுந்திருச்சு சத்தம் கொடுக்கிறார். மனைவி கேட்டார், அது என்ன பேர் இருந்துச்சு? உம்முல் கைல் இருக்குது. உம்முல் கைல் அப்படின்னு அதன் பலகையில பேரு. உடனே அமைச்சர்கிட்ட சொன்னார், நம்முடைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் உம்முல் கைல் என்ற முகவரி உள்ள பெண் யார் இருந்தாலும் அழைத்து வாருங்கள். இதில் அரசனுடைய அந்த பள்ளிவாசல் கட்டுமான அறிவிப்பில் அவர் இப்படியும் ஒன்றை செய்தால், இது என்னுடைய சொந்த பணத்தில் மாத்திரமே செய்கிறேன், இதில் யாரும் எந்த ஒரு உழைப்பாலோ பொருளாலோ கூட்டாக கூட அப்படியெல்லாம் ஆட்கள் இன்னைக்கு பிறக்கணும், எல்லாருக்கும் நோக்கி செய்வாங்க. இதுக்கு வசூல்லாம் கிடையாது. வேற யாரும் தங்க பங்களிப்பை இதில் செய்யக்கூடாது. நான் பள்ளி கேட்கிறேன், ஒருத்தர் வந்து நான் ஒரு பேன் வாங்கி போடுறேன், அதான் நான் ஏற்றுக்க மாட்டேன், மொத்தமும் என்னுடைய செலவாகணும். அதான் போனா முழு பணத்தோடு நான் உனக்காக மொத்தத்தையும் செய்தேன்னு சொல்லணும். எனக்கு அது உலகம் அந்த பேரை தரணுங்கிற அந்த பெண்ணை இங்கிருந்தான் கூட்டுவான்னு சொன்னார். அவர் போய் அடைஞ்ச அமைச்சர் வளர்ந்துட்டார். ஒரு சூபியான ஆன்மீக ஞானம் உள்ள, அல்லாஹ்வை நெருக்கம் உள்ள அன்னை உம்முல் கைல் வந்து நிறுத்தப்படுறாங்க. அம்மாட்ட கேட்டாங்க, என்னம்மா உனக்கு ஏதேனும் என்னுடைய பள்ளிவாசல் கட்டுவதில் பங்கு இருக்குதான்னு கேட்டாங்க. பேரரசே மன்னிக்கணும், எப்படி உங்களுடைய அறிவிப்பு இருந்ததே, இன்று யாரும் கூட்டாக கூடாது என்று அரச சட்டத்தை மீறியா இந்த முதுமையில் நான் செயல்பட போகிறேன்? அப்படியெல்லாம் எந்த பங்கும் என்னால் இல்லை. இல்லை, அல்லாஹ்வுக்காக கேட்கிறேன், நீ மறைக்காம சொல்ல வேண்டும் என்றார். அவர் சொன்னார், அல்லாஹ்வுக்காக சொல்கிறேன், எந்த ஒரு வேலையும் அதை நான் செய்யவில்லை, என்னால் ஒரு காசு அங்கே வந்து விழவில்லை என்றார். மீண்டும் கேட்டார். அந்த அம்மா சொல்லிட்டு இல்லை இல்லா சொல்லிட்டு அவரை இல்லா இன்னும் என் பங்களிப்பு இல்லை இல்லா அப்படின்னா. அவர் உடனே கேட்டார், இல்லா அப்படின்னா என்ன இது என்றாலும் அப்படின்னு ஒரு விளக்கத்துக்கு வர்றாங்க. அது என்னமா அதுக்கு பின்னால் என்ன இருக்குன்னு கேட்டார். இல்ல அரசே, ஒரு நாள் நான் வந்தேன், வரும்போது பிரமாண்டமான அந்த கட்டிட வேலை நடக்கும் போது அந்த கட்டிடத்துக்காக அழகிய கற்களை, தேவையான மரங்களை சுமந்து வந்த உங்களுடைய அந்த கட்டிடத்தை உருவாக்குவதற்கு வேலையில் ஈடுபட்டிருந்த வாகனம் கட்டப்பட்டிருந்தது. அந்த வாகனம் தண்ணீருக்காக நாக்க நீட்டுது, துடிக்குது. பக்கத்துல வானில தண்ணி இருக்குது. அந்த வாணி கிட்ட அது வர முடியல, அது தூரமா கட்டப்பட்டிருக்குது. வாணியை இழுக்க முடியல, அந்த தண்ணியை நோக்கி தன்னுடைய வாயவாய கொண்டு வந்துச்சு. அதாவது அந்த வாய் உள்ள வைக்க முடியல, கட்டு கொஞ்சம் இறுக்கமாகவும் தூரமாகவும் இருந்ததாலே உடனே எனக்கு மனசு கேட்கல, அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் கட்டுறாங்க, அதுக்காக கல்லையும் இவ்வளவு பிரமாண்டமான மரங்களையும் சுமந்து வந்திருக்குது, அதனுடைய தாகத்தை தணிப்பதற்கு நம்ம தான் ஒண்ணு செய்ய முடியல, இருக்க
இருக்கிற வாணிய பக்கத்துல வைப்போம், அந்த வாணிய தூக்கி பக்கத்துல வச்சேன், அவ்வளவுதான் நான் செய்தது. இந்த வாணிய தூக்கி பக்கத்துல வச்சேன், இந்த வாகனம் தண்ணி குடிச்சிச்சு. அதை தவிர நான் வேற முயற்சிக்கிறேன். அவர் சொன்னார், என் பெயரை அழித்து விடுங்கள், உம்முடைய பெயரை எழுதுங்கள். அரசு சொல்றார், அங்கு ஏற்கனவே எழுதப்பட்டது யாருடைய பேர்? நூருத்தீன் சங்கி. அண்ணன் நூருத்தீன் சங்கி, பேரரசர் நூருத்தீன் சங்கி, அவர் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பெயரை அழித்து விடுங்கள், உம்மோட சைடு என்று எழுதுங்கள். அவங்க மனைவி கேட்கிறாங்க, ஏன் அங்கதான் வழக்குகள் வந்தாங்க நீங்க, ஆனா உங்க கட்டடத்தில் உங்க பேர் தான் இருக்குது. இல்லை, நான் இவ்வளவு காசுகளை கொட்டினேன், இவ்வளவு பிரமாண்டமான ஏற்பாடுகளை செய்தேன், என்னுடைய மொத்த உழைப்பும் இந்த மஸ்ஜிதுக்காக. ஆனால் அதில் நாளை எல்லாரும் இவ்வளவு பெரிய பள்ளியை கட்டி கொடுத்துட்டாரே என்று சொல்லணுங்கிற அப்படி ஒரு எண்ணம் என்னோடு மலர்ந்தது. அந்த அம்மா ஒரு சொட்டு தண்ணிய வாகனத்துக்கு கொடுத்தாங்க. அல்லாஹ்வின் பள்ளிக்கு வந்த வாகனம் தாகத்தால் துடிக்குது என்று சாலிசல்லி வஜில்லா அல்லாஹ்வுக்காகவே கொடுத்தார்கள். அதை அல்லாஹ் கபூல் செய்து விட்டான். இந்த நூருத்தீன் சங்கியை அல்லாஹ் ஓரம் கட்டி விட்டான். ஆயிரம் தியாகங்களோடு அழகிய சொற்களும் சிறந்த வாழ்க்கையும் தூய எண்ணங்களும் ஷைகுமார்களால் முனிவர்களுக்கு தரப்பட்ட பின்னால் அதில் நீங்கள் பெருமை காணுவீர்கள் என்றால், அதில் முகஸ்துதியை எதிர்பார்ப்பீர்கள் என்றால், அதில் கொஞ்சம் உங்கள் நப்சுக்கு உணவளித்து விடுவீர்கள் என்றால், அது பசியாய் விடும் என்று சொன்னால், நீங்கள் போய் சேர வேண்டிய இலக்கை தொட முடியாமல் போய்விடுமே என்று கவலைப்படுகிறோம். நூருத்தீன் சங்கி சொல்கிறார், அவர் பேரரசர், அந்த மஸ்ஜிதின் பெயரை உம்முல் ஹைராக மாற்றுங்கள். இன்னைக்கும் ஷாமில் அந்த பள்ளி இருக்குது, நூருத்தீன் சங்கியின் பெயரால் இருக்குது அந்த பள்ளி. மஹமூது நூரி என்ற அந்த பள்ளி இன்னும் பெயரோடு பொழிவோடு இருக்கிறது. ஆனால் அவர் அன்றைய தினம் அந்த பெயரை மாற்றிவிட்டு உலகத்திற்கு அறிவித்தார், நான் 1000 தியாகம், ஒரு காசு கூட யாரிடத்திலும் வாங்கவில்லை. எனக்கு ஒரு எண்ணம் இருந்தது, இதற்கு பின்னால் இந்த உலகம் நான் கட்டி கொடுத்தேன் என்று பாராட்ட வேண்டும் ஒரு எண்ணம் இருந்தது. அந்த எண்ணத்தால் இத்தனை பிரம்மாண்டமான மஸ்ஜிதை அல்லாஹ்வுக்காக கட்டி கொடுக்கும் அந்த நேரத்திலும் அந்த எண்ணம் என்னை கவிழ்த்து விட்டது. அல்லாஹ் மடக்க வச்சு அழுத்தி காட்டினான் என்றால், அவர் கொஞ்சம் மார்க்க தொடர்பில் வளர்ந்தவர், அவர் பெரிய ஞானி என்று வரலாறு எழுதுகிறது. அத்தனை பெரிய மார்க்க தொடர்பில் இருந்தவர் இந்த ஒரு எண்ணத்தால் எங்கோ அல்லாஹ்வின் பார்வையில் தூரமாகிறார். ரொம்ப கவனம் இருக்கட்டும். அடுத்து ஒரு செய்தியையும் சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன். வாழ்க்கையில் நாம் போகிற இந்த பாதையில் எல்லாமே நடக்கும். அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய சுன்னத்து என்னன்னா, அப்பப்போ நம்ம கொஞ்சம் உயர்த்தி வைப்பான், கொஞ்சம் இறக்கி பார்ப்பான், கொஞ்சம் கொடுத்து பார்ப்பான், கொஞ்சம் எடுத்து பார்ப்பான், கொஞ்ச நேரத்தில் சந்தோஷமாக்குவான், கொஞ்ச நேரம் சோகமாக்குவான். அதாவது சுன்னத்து. எல்லாருக்கும் சொல்கிறேன், உங்களுக்கு மாத்திரம் அல்ல, இதை கேட்க இருக்கிற லட்ச மக்களுக்கு சொல்கிறேன். கொஞ்சம் மேல தூக்குவான், அப்புறம் கொஞ்சம் இறக்குவான், கொடுப்பான், எடுப்பான், மகிழ்விப்பான். கொஞ்சம் சோதனைகள், கொஞ்சம் வாழவும் வைப்பான். மகிழ்வித்தவன் தான் வாழ வைப்பான், கொடுத்தவன் தான் எடுத்தான், எடுத்தவன் தான் கொடுப்பான். மேலே தூக்கி பார்ப்பான், கொஞ்சம் கீழே இறக்கி பார்ப்பான். 4 பேர் நம்மை ஆகான்னு சொல்லுவாங்க, அப்புறம் கண்டா கண்டுகிடாம போவாங்க. இது எல்லாம் மக்கள் மீது வருத்தப்படுவதா? நான் எதனால் பெருமை அடைந்தேன் என்று அதன் பக்கம் கவனத்தை திருப்புவதா? நன்கு ஞாபகம் வையுங்கள், இது எல்லாத்தையும் அவன் செய்கிற ஒரு சுன்னத்து இருக்குது. எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் கவனம் மட்டும் அவன் மீது வருத்தத்தோடு போய் முடியக்கூடாது, அவன் மீது வருத்தப்படுகிற நிலைக்கு போகக்கூடாது. மாறாக அவன் மீது நம்பிக்கை இன்னும் பலமாக வேண்டும். கொடுக்கும் போது இருந்த சந்தோஷத்தை காட்டிலும் எடுக்கும் போதும் அவன் மீது சந்தோஷம் வையுங்கள். உயர்த்தும் போது ஏற்பட்ட மகிழ்ச்சியில் எடுக்கும் போதும் கீழே வீழ்த்துகிற போதும் அந்த மகிழ்ச்சி குறையக்கூடாது. நீங்க நிராசை மட்டும் ஆகிடக்கூடாது. கீழே இறங்கிட்டோமே அல்லாஹ் ஏற்றுவானா? வீழ்ந்துட்டோமே எழுந்திருக்க முடியுமா? நல்ல ஞாபகம் வையுங்கள், யாரையும் நிரந்தரமாக அவன் வீழ்த்துவதில்லை, யாரையும் நிரந்தரமாக மேலே வைப்பதும் இல்லை, யாருக்கும் நிரந்தரமாக கொடுத்து அழகு பார்ப்பது மாத்திரமில்லை, எல்லோரையும் எப்போதுமே அவன் ஏழையாக வாழ வைப்பதும் இல்லை. அவன் எதற்காக ஐயன் பாவதுனா ஏழையாகத்தான் வாழ்ந்தீர்கள், பணக்காரராக ஆக்கினானே அல்லா யாரை? உத்தம நபியை. உலக பணக்காரர்கள்
நபிமார்களில் ஒருவர் முஹம்மது ரசூலுல்லாஹ். எப்படி ஏழை 3 நாள் சாப்பிடல. பெருமானார் அபூ ஹுரைரா பார்க்க வர்றாங்க. செய்தனா பிலால் ஒரு கட்டத்துல பார்க்க வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. பிலால் பெருமானார் அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா பதில் வரல. அவர்தான் பார்க்கறாங்க ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து தொழுதுட்டு இருக்கிறாங்க. நின்னு தொழுதா உள்ள சிறப்பை விளக்கிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து தொழுறாங்களே, உட்கார்ந்து தொழுதா பாதி நன்மை தானே அப்படிங்கிறதுனால செய்தனா பிலால் ரொம்ப நேரம் காத்திருக்கிறாங்க. தொழுது முடிஞ்சிச்சு. யா ரசூலல்லாஹ் தாங்களுமா உட்கார்ந்து இல்லையா பிலால் ஜூயா பிலால் பசி அதிகமா இருந்துச்சு, நிக்க முடியல, உட்கார்ந்து பசி கூட நிக்க முடியல. யார்? முஹம்மது ரசூலுல்லாஹ். அவங்களால ஏன் நிக்க முடியாம போகும்? 100 சொர்க்க வாலிபர்கள் சக்தி எனக்கு உண்டுன்னாங்க. 100 சொர்க்க வாலிபர்கள் சக்தி அவங்களால நிக்க முடியும், உட்கார முடியும், என்ன முடியும். உங்களுக்கும் எனக்கும் பாடம். என்னையும் பசியாக்கினான் அல்லாஹ். எப்படி பசி? நிக்க முடியாத இடத்தில் பசியாக்கினான். இப்படி ஏழை, இப்படி பசி. ஆயிரம் வாங்கினா இன்னும் பெரிய பணக்காரராக ஆக்கினோம். ஒரு சுன்னத்து எல்லாருக்கும் சொல்றேன். கீழே விழுந்துட்டு முடிஞ்சு போச்சு நினைக்காதீங்க. மேல உட்கார வைப்பான். கடனாளியா போயிட்டோம், இனி அவ்வளவுதான். நம்ம பிள்ளைங்க எதிர்காலம் என்ன? உடுக்கும் இடத்தில் வாழ வைப்பான். லா தையஸு மின் ரௌஹில்லாஹ் இன்னஹு லா யஸு மின் ரௌஹில்லாஹ் இல்ல கௌமுல் காஃபிரூன். உங்களை தவிர யாருக்கும் அந்த நிலை இல்லை. நிராகரிப்பவர்களாக ஆகி விடாதீர்கள். அல்லாஹ்விடத்தில் இருப்பதை கேட்பதிலே நிராசை எதற்கு? அவனுக்கு பிடிக்காத ஒன்று நிராசையாகிறது. அவனுக்கு பிடிக்காத ஒன்று நிராசையாகிறது. இதை நான் எல்லோருக்குமாக, உங்களுக்கும் எனக்கும் உலகங்கள் மகான்கள் சூழ்நிகள் எல்லாத்தையும் நம்ம படிக்க பாடம். எல்லாத்தையும் நீங்களும் படிக்கணும். வாழ்க்கையில் எப்பவுமே அல்லா மேல மட்டும் நிராசை, நம்பிக்கை இழக்கக்கூடாது. நிறைவாக சொல்வேன், கலீமுல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் ஒரு பெண்மணி வந்தா, வந்தவங்க சொன்னாங்க, மூசா கலீமுல்லாஹ் எனக்கு பிள்ளை இல்லை, துஆ செய்யுங்க. நம்பிக்கை இருக்குது. நீங்க கேட்டா அல்லாஹ் கொடுத்துருவான். சரிம்மா துஆ செய்யுங்க. அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொன்னா, மூசா என்னை கத்தப்துல்லாஹ் இமா, அந்த அம்மாவுக்கு குழந்தை பெற சக்தி இல்லாத மலடி என்று எழுதி வைக்கிறேன். மலட்டு தென்மை நான் எழுதி வச்சிருக்கேன். அது அல்லாஹ்வுடைய விருப்பம். சில பேருக்கு குழந்தையை கொடுத்து சோதிப்பான், சில பேருக்கு எடுத்து சோதிப்பான், சில பேருக்கு கொடுக்காம சோதிப்பான், சில பேருக்கு ஆணை கொடுத்து சில பேருக்கு பெண்ணை கொடுப்பான். எல்லாமே என் சோதனை. அதற்கு நோத்தவர்கள் அயாத்தது எவ்வளவு வந்தோம். வாழ்க்கையும் மரணமும் சோதனைக்குங்கிறான் தான். அதெல்லாம் பெரிய பெரிய வழக்கம். இங்கே குழந்தையை கொடுக்கல அல்லா, நீங்க கேட்டா தருவாங்க. அவங்க எல்லாம் கேட்டாங்க. அல்லா சொன்னா அவங்க மலடியா இருப்பாங்க, அவங்கள்ட்ட குழந்தை பெற்ற தன்மை இல்லை, அது மருத்துவத்தால் தான் கொடுக்க முடியாதுன்னு எழுதி வச்சுட்டேன். மூசா நபி அந்த அம்மா கூப்பிட்டு, இல்லம்மா உனக்கு குழந்தை நசீப் இல்லை அல்லா சொல்லிட்டான். போயிட்டாங்க. மீண்டும் கொஞ்ச நாள் கழிச்சு சொன்னாங்க, வாசிக்க நான் அன்னைக்கே சொன்னேன்மா, இல்ல ஒரு கேளுங்கட. 2வது கேட்டாங்க. அல்லாவுடைய பதில் அப்படியே வந்துச்சு. சொல்லிட்டாங்க. அந்த அம்மா போயிட்டு 2 நிமிஷத்துல முடிச்சுக்கிறேன். அதற்கு பேசி நிறைவாக்கணும். அந்த அம்மா போயிட்டு ஒரு 10 நாள் 20 நாள் நடந்துச்சு. அப்புறம் நாள் கணக்க அந்த அம்மா வரவே இல்லை. 2 வருஷம் கழிச்சு அந்த அம்மா வருது, கையில குழந்தையோடு. 2 வருஷம் கழிச்சு கலீமுல்லாஹ் மூசாவின் தர்பாருக்கு அந்த அம்மா கையில குழந்தையோடு. அம்மா கேட்டாங்க, நபி என்ன குழந்தைமா? யாரு குழந்தை? என் புள்ள எனக்கு பிறந்துச்சு. 2 தடவை அல்லாட்ட கேட்டேன், உனக்கு பிள்ளை பிறக்காதுன்னு அத்தா சொன்னானே, அவன் அந்த அம்மா நம்மளை என்ன நினைக்கும்? அல்லாட்ட மீண்டும் கேட்டாங்க, யா அல்லாஹ் எப்படி? ஒன்னும் இல்ல மூசா, மகனையும் தான் எழுப்பி வச்சிருந்தேன். நீங்க 2வது இல்லைன்னு சொன்ன போது அந்த அம்மா வந்து அதுதான் கெஞ்சினாங்க. வார்த்தை ரொம்ப கவர்ந்தேன். அந்த அம்மா அழுது என்னிடத்துல கெஞ்சின போது அந்த அழுகையில நான் வெட்கப்பட்டு துவாவை கபூல் செய்தேன். கொடுக்கணும் முடிவு பண்ணுங்க. என் விதியில் எழுதியிருக்க கொடுக்கல. இது எப்ப எழுதப்படுது? தாயின் கருவறையில் இருக்கிற போது அல்லா சொல்வார்கள், அஜலுகு அமலுகு அசலுகு ரிசுகுகு. உன் இரணம் எழுதப்படும், மரணம் எழுதப்படும், உன் இரணம் எழுதப்படும், மரணம் எழுதப்படும். ஆத்திரமல்ல, என்ன செய்வாய் என்று எழுதப்படும். நீ நல்லவனாக கெட்டவனாக மரணிப்பதும் எழுதப்படும். நல்லவனாக கெட்டவனா, இது தாய் கருவறையில்
இல்லையா ஒரு ரிவாயத்தில் அல்லாஹ் சொன்னார், ஐயா அன்மின் முகாயா, அவங்க அழுகை பார்த்து நானே வெட்கப்பட்டு கொடுத்துட்டேன். எப்படி ரப்பு விதியை புரட்டி மாத்தி கொடுக்கிற ரப்ப இல்லையா? இல்ல, அந்த அம்மாவுக்கு இல்ல. 2 தடவை கலிமா மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட போது அவங்க மரணிமா அப்படின்னு சொன்னாங்க. அந்த அம்மா அதனால என்னால தாங்க முடியல, அதனால மலட்டுத்தன்மையை கூட தூக்கி வீசியது. மருத்துவ சக்திக்கு அப்பாற்பட்டது அல்லாஹ் கொடுக்கிற சக்தி. நம்புங்கள், கேளுங்கள், தட்டுங்கள், திறக்கப்படும். அவன் மட்டும் நிராசையாகிறாதீங்க, கோவப்படாதீங்க. கேட்டுட்டே கிடைக்கலையே, அது உங்களடையும் கேட்டுக்கிட்டே இருக்கணும், கொடுத்துக்கிட்டே இருப்பான். இன்னல்லாஹ யன்சுரு ஹாதிஹில் உம்மா பிதஈஃபிஹா, அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு உதவி செய்வான், உம்மத்தின் பலகீனமானவர்களை கொண்டு உதவி செய்வான். அதனாலதான் நான் சொன்னேன், உங்கள் பலகீனமும் பாக்கியம். எங்க உம்மா வயசானவங்க இருக்காங்களா, அல்லாஹ் சொல்லுவான் உங்க வீட்டுல ரிசுக்கு கொட்டுவான். யாரும் அவன் உடைக்கலையே, உங்க உம்மா இருக்கிறாங்க வயசானவங்க, அவங்களுடைய பழக்கத்தினால அவங்களுக்கு கொடுத்த வீட்டின் வாசல்களில் கதவுகள் திறக்கப்படுவதற்கு நம்முடைய வீட்டில் இருக்கிற பலகீனமானவர்களையும் அல்லாஹ் காரணமாக்குவார். நம்பிக்கை இழக்காத ஒரு வாழ்க்கையும் தேவை. எனவே அழகான செயல்களோடு, அழகான சொற்களோடு, அழகான எண்ணங்களோடு வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சங்களையும் துவக்குவோம், செயல்படுவோம். அதில் பசியாத இடம் கொடுக்காதீர்கள் உங்கள் நப்சுக்கு. நப்சு பசியாதினால் நீங்கள் இழக்க வேண்டிய இடத்தை, அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியாமல் தடுக்கும் மாபெரிய சக்தி உங்கள் நப்சுக்கு இருக்கிறது. அது பசியாகி விடக்கூடாது. அதில்தான் சூஃபிகளும் ஷேகுமார்களும் நப்சை அடக்குகிற பாடத்தை அதிகமாக முரீதுகளுக்கு சொல்லித் தருவது. அந்த பாடத்தையும் நீங்கள் பெற வேண்டும். வாழ்க்கையில் அப்பப்ப நம்ம ஷேகுக்கு பின்னால் பையத்தானாலும் முரீதானாலும் உலமாக்களாக மாறினாலும் நம்ம வாழ்க்கையில் அல்லாவுடைய தொடர்புல போனாலும் அவன் சோதிக்கிறது நம்ம சுன்னத்து. உயர்த்துவான், தாழ்த்துவான், கொடுப்பான், எடுப்பான். என்ன நான் தொழுதனே, என்னை போட்டு இவ்வளவு கஷ்டப்படுத்துறான்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு கொடுக்கிற கஷ்டத்துக்கு பின்னால் நாளைக்கு கொடுக்கிற செழிப்பு இருக்கு பாருங்க, நீ கற்பனை பண்ண முடியாத செழிப்பா எல்லாம் அல்லாஹ் அழகான நம்பிக்கையோடு நமது வாழ்க்கை பயணத்தை ரொம்பவே அழகுபடுத்தி வைப்பானாக, உயர்த்தி வைப்பானாக. இந்த வாழ்க்கையில் நாம் ஜெயிக்க வேண்டும், தோல்வி செய்வானாக. அவன் கொடுத்த எல்லா நிலைகளிலும் அவன் யாரை எப்படி வைத்து அழகு பார்க்க விரும்புவானோ நம்மையும் அப்படி வாழ வைத்து அழகு பார்ப்பானாக. நான் நடக்கிறத பார்த்து அவன் சந்தோஷம் அடையணும், நாம் பேசுறத பார்த்து அவன் சந்தோஷம் அடையணும், நாம் படுத்தா அல்லாஹ் சந்தோஷப்படணும். சில பேரை தஹஜ்ஜத்தை தொலை விடாம தூங்க வச்சிருவான் அல்லாஹ், சில பேரை தொலை வைப்பான். ஆளையில இஞ்சி மலக்குகள் கேட்பாங்க, என்ன ரொம்ப சூஃபிங்கிற தூங்கிட்டாரு, உனக்கு தெரியாதா, அவரை தூங்க வச்சு நான் அழகு பார்த்தேன் என்பான். என் உறக்கத்தை கொஞ்சம் அழகு பார்க்கிறதப்போ. எனவே அவனோடு ஒரு அழகான நடையை நாம் தோற்க நடக்க அருள்வாளிப்பானாக. வாழ்க்கை துறையில் வெற்றி பெறச் செய்வானாக. எங்களுடைய உஸ்மானிகளை பொருந்திக் கொள்வானாக. அழகான இலக்கை நோக்கி எங்கள் பிள்ளைகள் பயணிக்க செய்வானாக. தூய இதயத்தை அதான் நம் யாவருக்கும் வழங்குவானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சி ஆக்கி வைப்பானாக. நம்முடைய பிள்ளைகளின் கல்வியில், ஈமானில், அமலில், ரிசல்ட்டில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நம்முடைய தரம் பற்றிய மனைவியர்கள் ஒடுங்கி விடாமல், செயலிழந்து விடாமல், நம்பிக்கை பழுதுபட்டு விடாமல், வாழ்க்கையில் உடைந்து விடாமல், எப்போதும் நமது மனைவியர்களையும் அல்லாஹ் செழுமையோடும் ஆரோக்கியத்தோடும் மிகச்சிறந்த நம்பிக்கையோடும் வாழச் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு, மனநிறைவோடு, இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி, மக்கள், உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. ஹயாத் வரையிலும் படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பானாக. யாருக்கும் சுமையாகி விடாமல் பாதுகாப்பானாக. யாருடைய அதிகாரத்தால் அடக்கப்பட்டு விடாமல் பாதுகாப்பானாக. முடக்கமாகி விடாமல் பாதுகாப்பானாக. சிறை வாழ்க்கையிலிருந்து பாதுகாப்பானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. ஓடும் ரத்தத்திலும் அவன் இஷ்டும் அன்பும் கடந்து ஓடச் செய்வானாக. ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து நம்மையும் நமது குடும்பத்தையும் பாதுகாப்பானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமும் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும்
ஆபியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. இந்த நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவு வைத்து, குறிப்பாக உலமாக்களின் உயிரோட்டமான துஆ, நம்முடைய மாநில தலைவர் சங்கைமிக்க அல்லாமா ஆஜாமது ஹதரத் அல்லாஹ் அவங்க ஹயாத்திலும் சுகத்திலும் பறக்கச் செய்வானாக. இன்னும் பல காலங்கள் அவர்களின் தூய சேவைகள் நடக்க அருள்பாலிப்பானாக. இங்கே மாவட்ட ஜமாத் தலைவர் அவர்களுக்கும் இவருடைய உஸ்மானி பேரவைகளின் தலைவர், செயலாளர், பொருளாளர், துணை பொறுப்பாளர்கள், குறிப்பா சென்னை பட்டணத்தில் இருந்து இவ்வளவு பெரிய சேவையை ரொம்ப அமைதியோடும் அடக்கத்தோடும் செய்து கொண்டிருக்கிற எங்கள் அன்பு பிள்ளைகளுக்கு அல்லாஹ் எல்லா பாக்கியங்களையும் இருவுலகத்திலும் வழங்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொகுத்து வழங்குகிற காஜா ஹுசைன் ஹதரத் அவர்களுக்கும் அல்லாஹ் எல்லா ஹைரையும் வழங்குவானாக. இது எல்லாம் அல்லாஹ் மொத்தமா கொடுத்ததால் அவர் இப்போதும் எல்லாருக்கும் எல்லா விஷயத்திலும் ஒரு பேச்சாளர் வரும்போது அவருடைய பற்றி அழகான விளக்கம், முடிச்ச போது ஒரு பேச்சை பற்றி விளக்கம். இப்படி எல்லாம் நான் இதுவரைக்கும் ஒரு தொகுப்பை கேட்டது குறைஞ்சி இல்லை, நிறைவாக சொல்றேன். வரும்போது அவரை பற்றி வர்ணனை, முடிச்ச போது ஒரு பேச்சை பற்றி வர்ணனை. ஆற்றல் இல்லாம வெளியாகாத ஆற்றல் மிக்கவருக்கு இன்னும் பலப்படுத்துவாராக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.